வணக்கம் கீதா டிவி நேயர்கள். சுதந்திரா பார்ட்டி நேயர் பாராளுமன்ற தேர்தல் ஓட் போடுறதுக்கு மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீதம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீதம்மா. நான் ஒன்றும் நினைக்கிறதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரையிலும் எந்த ஒரு ஊழல்வாதியும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது என்றால் என்னோட ஆசை ப்ளஸ் என்னோட வேண்டுதல் டு காட். பட் சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்களில் நம்ம ஒன்று ஆசைப்படுவோம், பட் கடவுள் வேற ஒன்று நினைப்பார். அதில் இப்போத்துக்கு இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரையிலும் இந்த பிஜேபி அண்ட் அலையன்ஸ் பார்ட்டிஸ்க்கு ஓட்டே போடக்கூடாது, அவங்க ஜெயிச்சும் வரக்கூடாது. அப்படி வந்தால் அவங்களுக்கு அங்கே சென்டரில் பிஜேபி கவர்மெண்ட் அமையறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பிஜேபி சென்டரில் வரக்கூடாது. நான் கும்பிடும் கிருஷ்ண பகவான் என்கிட்ட அடிக்கடி என்ன சொல்வாருனால், கீதா நீ எல்லாத்துக்கும் பரப்புரை கொடு, இந்த மாதிரி மோடி ஜெயிச்சு வரக்கூடாது. அப்படி மோடி ஜெயிச்சு வந்தால் இந்தியா பேராபத்துக்கு வரும், ப்ளஸ் நம்மளோட பொருளாதாரம் அப்படியே வீழ்ச்சி அடைந்து விடும் என்று என்கிட்ட அடிக்கடி சொல்வார். இன்ஃபேக்ட் என்னை போய் காசியில் இஃப் மோடி கண்டஸ்ட்னு சொல்லி அந்த இஃப் எதுக்கு சொன்னாரோ எனக்கு தெரியாது. கிருஷ்ணர் எதுக்கு இஃப் சொன்னாரோ நிஜமாகவே இப்போதுக்கும் தெரியல. மக்கள் ஆகிய நாம் யோசித்து சிந்திச்சு இந்த எலெக்ஷன் ஒரு முக்கியமான எலெக்ஷன். 2024 நம்ம நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும். இப்போ நான் எப்பவும் சொல்லிகிட்டே இருந்தேன், தட் இஸ் இயற்கையின் சீற்றத்தை நம்ம யாரும் எதிர்கொள்ள முடியாதுன்று. இப்போ இந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா துபாயில் அண்ட் அந்த சரௌண்டிங் ஏரியாஸ், அபுதாபி, சவுதி அரேபியா எல்லாத்துலேயுமே பயங்கர மழை. அப்போ யாருன்னா எதிர்பார்த்தாங்களா இந்த மாதிரி மழை? அங்கே வண்டிகள் எல்லாம் தண்ணியில் மூழ்கி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆகையால் இந்த சூழ்நிலை உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. மக்கள் எவ்வளோ தவறு செய்து கொண்டு இருக்கிறோமோ கடவுள் நம்மளுக்கு இயற்கையின் சீற்றத்தால் நம்மளை அழித்து கொண்டே வார்னிங் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம அந்த கோவிடுக்கு அப்புறமே மக்கள் இன்னும் மாறல. வேர்ல்டு ஓவர் மக்கள் அந்த கோவிட் சீற்றத்தை அதால் நம்ம எவ்வளோலாம் பாதிக்கப்பட போகிறோம்ன்ற அந்த இது இல்லாமல் இருக்கிறோம், பயமே இல்லாமல். அதனால் இப்போ என்னோட வேண்டுகோள், ப்ளீஸ் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு எஸ்பெஷலி, ப்ளஸ் வேறு எந்தெந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குதோ அவர்கள் எல்லோரும் பிஜேபி அண்ட் வகேரா பார்ட்டிக்கு ஓட் போடாதீங்க. ஏனென்றால் மோடி என்ற ஒரு கேன்சர் ஃபார் ஆர் கண்ட்ரி. யார் என்ன நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையிலும் என் கிருஷ்ணர் என்னை இந்த வார்த்தைகளை பேச சொல்லுகிறார். என் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், மோடி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அவர் சொல்கிறார். அந்த புண்ணியம் பாவம் ரெண்டுத்துல புண்ணியம் இப்படி இருந்துச்சு மோடிக்கு ஒரு பிகினிங்கில். இப்போ பாவம் இப்படி இருக்குது. ஆகியால் அவருக்கு இதுதான் கரெக்டான நேரம். கடவுள் என்ன சொல்கிறார், மக்கள் ஆகிய நாம் தான் சிந்திச்சு சப்போர்ட் பண்ணணும், ஓட் போடணும். ஆகியால் மோடி அண்ட் வகேராக்கு ப்ளீஸ் ஓட் போடாதீங்க. அதுக்கப்புறம் குறையுது என்று அழ வேண்டாம். இது நான் மட்டும் சொல்லலை, இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்களாம் இப்போ தான் சொல்கிறாங்க. நான் ஒரு 10 மாதமாக 3-4 வருஷமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், மோடி ஓட் போடாதீங்க. மோடி வெரி செல்ஃப் சென்டர்டு பர்சன். அவருக்கு ஒன்றும் நம்ம நாட்டை பற்றியோ நம்ம நாட்டு மக்களை பற்றியோ கவலை இல்லை. அவருக்கு இந்த பிக் கார்ப்பரேட்ஸ் பொழைக்கணும், பிக் கார்ப்பரேட்ஸ் நல்லா இருக்கணும், அதுதான் அவரோட யோசனை அண்ட் சிந்தனை அண்ட் செயல் ஆல்சோ. ஸோ அதில் மக்கள் நீங்கள் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று நினைத்தால் ப்ளீஸ் டோன்ட் vote ஃபார் பிஜேபி பார்ட்டி அண்ட் இட்ஸ் கேண்டிடேட்ஸ், எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு. 75% ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் கிரிமினல் ரெக்கார்ட்ஸோடு இருக்கிறாங்க. அதில் யோசித்து சிந்திச்சு, எஸ்பெஷலி கோயம்புத்தூர் பீப்புள் அந்த அண்ணாமலை என்ற ஒரு தீய சக்தியை தேர்ந்தெடுத்து விட்டு, இப்போ நீங்கள் அந்த வானதி என்ற ஒரு தீய சக்தியை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ மறுபடியும் அதே தவறு செய்யாதீங்க. நான் அப்போவே உங்களை எல்லாத்தையும் வார்ன் பண்ணேன், என்னை எல்லோரும் நக்கல் பண்ணிங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையிலையும் எனக்கு என் கடவுள் என்ன பேச சொல்கிறாரோ நான் பேசுகிறேன். எதிர்வினைகள் கூட என் கடவுள் பார்த்துப்பார். நான் என்ன சஃபர் பண்ணணுன்ட்டு இருந்தால் அது விதி, நான் ஏற்றுப்பேன் வித் ஸ்மைல். எங்கெங்கே அராஜகமும் அதர்மமும் நடக்குதோ என் கிருஷ்ணர் பேச சொல்கிறார், எதிர்த்து பேசுன்னு சொல்லி. அதில் மக்கள் யோசித்து சிந்தித்து மோடி அண்ட் பிஜேபி, ஸோ அதில் அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்காதீர்கள்.
அவங்கள நல்ல கேண்டிடேட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா தேர்ந்தெடுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னென்னா நல்லவர்கள் எங்கே இருந்தாலும் நல்லவர்கள் தான். இப்போதைக்கு பிஜேபியில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு கேண்டிடேட்டும் உருப்படி இல்லை. நன்றி, வணக்கம். கீதா டிவிஎன் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.